ஹாய் டியர், டுடே வந்துட்டு பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா டைட்டில் தமிழில் போட்டுறேன். அண்ட் சீனியரே நீங்கள் சொன்ன டைட்டில் தான். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய காடு, ஓகேவா? ஸோ அது வந்து பச்சை பசேன்னு செம்ம அழகாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே அப்படியே கேமரா ஜூம் பண்ண மாதிரி அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வியூ அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே பச்சை பசேன்னு காடாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த மரங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டே அந்த மரங்கள் மட்டும் அப்படியே உங்கள் கண்ணுக்கு தெரிய மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக வீடு நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே இந்த கீத்து வீடு, கூரை வீடு, கூரை வீடெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா தென்னை பட்டையில் பின்னின மாதிரி, அப்புறமா பனை ஓலை கீத்து வீடு, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அழகழகாக க்யூட்டாக குட்டியாக அங்கங்கே ஒன்று அந்த மாதிரி இருக்குது. ஸோ காட்டுக்கு நடுவில் குட்டியாக வீடுங்க, அங்கே செடி கொடி அழகாக பூச்செடி இந்த மாதிரி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மரத்தால் செஞ்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டுங்களுக்கு இடையில ஒரு வீடு நடுவில் இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கிட்ட போனீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு செடி இருக்கும் முன்னாடி. ஸோ அது வந்து மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ், ஓகேவா? அவங்களெல்லாம் அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணுற இடம். அவங்க வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பசுமையாக அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோ அழகாக அவங்க அந்த இடத்த பாதுகாக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்துட்டு ஒரு செடி இருக்குது. அந்த வீட்டில் மட்டும்தான் அந்த செடி இருக்குது. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த செடியை பார்க்குறாங்க. இது எங்கேருந்து இவளுக்கு கிடச்சிருக்குன்னே தெரியல, ஆனால் பாரு அங்கே மட்டும் அழகாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறாமையும் கூட. ஸோ அப்படியே உங்களோட அம்மா தான், வயன் என்னடி பண்ணிருக்க, வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க அம்மா இருமா வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி வந்துட்டு ஊற்றுறீங்க. ஸோ அப்படி லைட்டாக சின்ன செடிங்களாக இருந்தால் தெளித்து விடுறது, பெரிய செடியாக இருந்தால் அப்படி கொஞ்சம் ஊற்றுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக உங்களோட அப்பாவோட சத்தம் கேட்குது. வயன்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. சொன்னீங்க ஏன்ப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர, கீழே கல் தடுக்கி விழுந்துடாதீங்க, மெதுவாக நானே வரையிருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா கையில் அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்பா என்னப்பா கையில் இவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க, என்ன இதெல்லாம் பேக்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அப்பா அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஓடி வராரு. வாயினே இங்கே வா, இதை பிடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓடி போய் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. அவரோட கையை, அதாவது அவர்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் ஒரு கையிலையுமே அவரோட கையை ஒரு கையிலையும் பிடிச்சி அந்த மலைப்பகுதியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேடாக இருக்குது. ஸோ அவர் மூச்சு வாங்கிட்டு ஏறிட்டுருக்காரு. நீங்கள் அவரை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வரீங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு என்னது அங்கே வரும்போது அவ்வளோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அம்மா அப்பா 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க, நீங்களும் இருக்கீங்க. இப்போ உங்களோட அப்பா வந்துட்டு அதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் எல்லாம் பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வந்துட்டு புரியல. அப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் ஏதுப்பா, இதெல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் இந்த இடத்துல போடுவாங்கள்ல, அதாவது டவுனு பக்கம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி துணியாக இருக்குது, எதுக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு எதுக்கு உனக்கா, என் பிள்ளை அவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க போகிறாள்ல, அப்போது அவளுக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலேஜில்ப்பா நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அந்த டவுனில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. நீ 12ஆம் கிளாஸில் நிறைய மார்க் வாங்கினில்ல, அதனால் உங்கள் ஸ்கூலு டீச்சரு, ஹெட் மாஸ்டரு எல்லோரும் சேர்ந்து உனக்கு வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்கு அந்த காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கிறாங்களாமா. அது ஏதோ ஒரு சீட்டு கொடுத்தாங்க, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வாங்கி பார்த்தா அந்த காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் ஃபார்மில் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். அந்தளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு உங்களோட அப்பா கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நிஜமா எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அட கிறுக்கு பிள்ளையே, அங்கே பாரு அவங்களோட பேர் தான் எழுதியிருக்குதாம்மா, எங்கேயோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இடத்துல தேடிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அந்த இடத்துல வயன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா ஆனால் காசு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் உனக்கு ஏதோ ஃப்ரீ சீட்டெல்லாம் கொடுக்குறாங்களாமாவே, நிறைய மார்க் எடுக்கிற பிள்ளைங்க பசங்களுக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுப்பாங்களாமா, நீ போய் அந்த ஃப்ரீ சீட்டில் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா ஆனால் டவுனுக்கு எப்படிப்பா தினம் போயிட்டு வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் பிள்ளை, என்னென்னா அங்கே ஏதோ ஹாஸ்டல் இருக்காமா, நீ அங்கேயே தங்கி படிக்கணுமாம்மா.
அதுதான் உன்னை விட்டுட்டு எப்படி நாங்கள் இருக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நான்லாம் போகல, என்னாலலாம் உங்களை விட்டுட்டு அங்கே இருக்க முடியாது, எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படிங்கிறீங்க. கண்ணு வேற கலங்குது. இப்போ உங்களோட அம்மா வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிற, வயசு பிள்ளைய கொண்டு போய் தனியாக எங்கேயாவது விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி உங்களோட அப்பா கேட்குறாங்க. ஸோ உங்கள் அப்பா கடுப்பாயிடுச்சு. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறா, நைட்டும் பகலுமா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சது இப்படி இந்த காட்டுக்குள்ளே மலைக்குள்ளே கிடக்கிறதுக்கா? அவள் நிறையா படித்து ஏசி கம்பெனிலலாம் போய் வேலை செய்யணும், அந்த கம்ப்யூட்டர் போட்டி தட்டுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் அவள் பண்ணணும், நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அது சரிடா, சரி அது சரியா, ஆனால் அவள் எப்படி தனியாக போயிருப்பா, அவளை விட்டுட்டு உன்னாலே இருக்க முடியாது, நான் கூட சமாளிச்சுப்பேன், ஆனால் நீ அவள் இல்லைன்னா காலைல எழுந்திரிச்சு அவள் மூஞ்சி தான் பார்ப்பேன், நைட்டு தூங்குறப்ப அவள் மூஞ்சி தான் பார்ப்பேன், ஸோ அவள் இல்லாமல் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு நான் கஷ்டப்படுவேன் தான், ஆனால் இப்போ அவளை படிக்க அனுப்பலைன்னா அவள் வாழ்க்கை முழுசாக அவள் கஷ்டப்படுவா. என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படி கஷ்டப்படுறியோ அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே இருக்கிற யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கஷ்டப்படணும், வேண்டாம் பிள்ளை நம்ம வாழ்க்கை அவளுக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் ஓகேங்கிறாங்க. இப்படி தான் 1 வீக் ஆகிருக்கும். உங்களை வந்துட்டு ரெடி பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா வந்துட்டு பயப்படாத கண்ணு, நான் இருக்கிறேன்ல, நீ வந்துட்டு அடிக்கடி எனக்கு லெட்டர் போடு, நான் வந்துட்டு உங்கள் டீச்சர்கிட்ட வாங்கி படித்து காட்டிக்கிறேன், அதாவது உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி படித்து கேட்டுக்கிறேன், நான் உனக்கு திருப்பி பதில் லெட்டர்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு உங்களை அப்படியே ஏதாவது கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு வராங்க. வரும்போது உங்கள் அப்பாவுக்குன்னா அழுகையாக இருக்குது, பயங்கரமாக அழுதுட்டு வராரு. அந்த பக்கம் நீங்கள் அதுக்கு மேலே அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக நார்மலாக சுடிதார் மாதிரி கொஞ்சம் வளர்த்தியாக அது கரெக்டாக சைஸ் கூட ஃபிட்டிங்காக இருந்திருக்காது உங்களுக்கு. பட் உங்களுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க, அது வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ அங்கே அதுதான் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஜீனு, க்ராப் டாப்பு, ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்களா. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சுடிதார் மட்டும் போடுறீங்க. ஸோ அந்த கல்ச்சர்லேயே அது இல்லை. ஸோ எல்லோரும் உங்களை வியர்டாக தான் பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அங்கே போய்ட்டு அந்த மேம் இருப்பாங்கள்ல, வார்டன் மேம், அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய பேர் வயன்னு, நான் வந்துட்டு இங்கே படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் சீட்டெல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய காலேஜ் அது. ஸோ ஒரு மாதிரி பயந்துகிட்டே நிற்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் அம்மா அப்பா விட்டு இருக்கிறது கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு உங்களை கூட்டி போய் ரூமில் காட்டுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கே போய்ட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு மாதிரி லக்ஸரியாக இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் நார்மலாக ஒரு சூட்கேஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த சூட்கேஸ் வந்துட்டு அது நமக்கு லக்ஸரி தான், பட் அவங்க வச்சுருக்கிறது ரொம்பவே லக்ஸரியாக வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான் நமக்கு வந்துட்டு எப்பவுமே ஹையாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக தெரியும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூட்கேஸே வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் தான், பட் அவங்க அதை விட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ராலி அது இதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு உங்களோட காட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, இப்போ சாப்பிட்ற டைமா, லஞ்ச் டைமு, இந்த டைமுக்கு கரெக்டாக கீழே கேன்டீன் போயிடணும், சரியா? கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்துட்டு கரெக்டாக சாப்பிட முடியாது, என்னால் சாப்பிட்டு காலி ஆகிடும், டைமுக்கு போய் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பசியாக இருந்துக்கு ட்ராவல் பண்ணங்காட்டிக்கும் அதனால் நீங்களும் வந்துட்டு அவங்க சொன்ன டைமுக்கு வந்துட்டு பார்க்குறீங்க. கடிகாரம் இருந்துச்சா, அதனால டைம் பார்த்துட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. போனால் அங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக உங்களோட ரூமில் நீங்கள் வரும்போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, திங்ஸ் மட்டும் இருந்திருக்கு, பொண்ணுங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் அப்படியே போகிறீங்க. போகிறப்போ எல்லாருமே வியர்டாக பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு ஏன்லாம் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்கள பார்த்தா வியர்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அங்கே அந்த ஊரில் இருந்த ஸ்கூலில் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே அதே கல்ச்சர் தான், நீங்கள் எப்படி நார்மலாக இருப்பீங்களோ ஸோ அந்த ஸ்கூல் தான் படிச்சிருந்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்குது. என்ன இது குட்டியுண்டு துணி போட்டிருக்காங்க, ஒன்றுமே புரியலையே, என்னது, ஐயோ காலெலாம் தெரியுது, ஐயோ உடம்பெல்லாம் தெரியுதுன்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவங்கள வியர்டாக பார்க்க, அவங்க ஒரு மாதிரி உங்களை வியர்டாக பார்க்க, இப்படி தான் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்திருப்பீங்க. வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ தான் கரெக்டாக வந்துட்டு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்கும், எல்லாருமே இப்படி இருக்காங்க, அப்போ நம்ம கூட யாரும் பேச மாட்டாங்களா, அப்போது நம்ம தனியாக தான் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு பொண்ணு வரா. ஸோ வந்துட்டு செம்ம ஹைஃபையாக வரா, எப்படின்னா நல்லா ரொம்ப ரிச் அந்த பொண்ணு, ஓகேவா? ஸோ அவள் ட்ரெஸ்ஸிங்லேயே நல்லாவே தெரியுது, அவள் மேக்கப், அவள் கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அவளை பார்த்து நீங்கள் அப்படியே பேன்னு பார்த்துட்டுருக்குறீங்க. செம்மையாக இருக்கா பார்க்குறதுக்கே, நல்லா ஸ்டைலிஷாக. ஸோ நீங்கள் அப்படியே அவளை பேன் பார்த்துட்டே இருக்கவும்
அந்த பொண்ணு ஹே ஹாய் அப்படிங்கிறா. நார்மலாக பேசுகிறா உங்ககிட்ட, உங்களை வியர்டாலாம் பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ஹே ஹாய் அப்படிங்கிறா. நீங்கள் ஆ ஹாய்ங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உன் பேர் என்ன அப்படின்னு அவள் சொல்லி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட போய் உட்காந்துக்கிறப்ப மற்றவங்களாம் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அதே ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அவள் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்கள் தோல்மையாக கைப்பட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு என்னோடய பேர் சாரா அப்படின்னு சொல்கிறா. ஸோ செம்ம ஸ்மைல் பண்ணுறா. அவள் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே வியந்து அவளே பார்த்துருக்குறீங்க. அப்போ எப்படி நீங்கள் அவளை பார்த்துட்டே இருக்கும், என்னை ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. என்னோடய பேர் சாரா, புரியுதா, நான் பேச உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. புரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியே என்னை இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சுட்டே கேட்குறா. சொன்னீங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே குழந்த மாதிரி சொல்கிறீங்க. அவளுக்கு என்னவோ உங்களை ரொம்ப பிடிக்குது, பார்த்ததுமே பிடிச்சிருக்கோம். ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணு திறந்தே கிள்ளிட்டு நான் அழகாக இருக்கேனா, கிடையாது, இது எல்லாமே மேக்கப், ஆனால் நீ தான் செம்ம அழகாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ பேசுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆமாம் எந்த ஒரு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க வந்துட்டு நான் வந்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எனக்கும் வயசு தான், நான் என்ன பெரிய பொண்ணு மாதிரியா இருக்கேன், ஃபஸ்ட் இயர் தான் நீ ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நானும் ஃபஸ்ட் இயர் தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, அதனால தான் ஒன்று இந்த ரூமில் போட்டிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம 2 ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஓகேவா, அண்ட் நானும் உன்னோட ஏஜ் தான், என்னை வாப்போ நீனே கூப்பிடு, சாரான்னு கூப்பிடு ஓகேவா, வாங்க போங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. சொன்னீங்களும் சரி ஓகே, நான் என் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு மலை இருக்கும். ஸோ அந்த மலைக்கு மேலே ஏறி போயிட்டா அங்கே வந்துட்டு எங்களோட ஒரு குட்டி கிராமம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது. இது மலைக்கு மேலே ஊர் இருக்கா அப்படிங்கிறா. இருக்கும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஊரெல்லாம் இந்த மாதிரி தானே, சிட்டி சைடு இந்த மாதிரி தானே இருக்கும், வில்லேஜ் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் மலைக்கு மேலே வீடு இருக்குமா, ஊர் இருக்குமா அப்படிங்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. சொன்னீங்க ஆமாம் இருக்கும், உனக்கு தெரியாதா, எங்கள் ஊரெல்லாம் நிறையா இப்படி இருக்கும், இந்த செடி இருக்கும் அந்த செடி இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்ல இமேஜின் பண்ணிக்கிறா. ஸோ அவளுக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கணுன்னு. என்னை ஒரு நாளைக்கு லீவில் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் எப்படி அங்கெல்லாம் வருவீங்க, இங்கே இருக்கிற வசதியெல்லாம் அங்கே இருக்காதே அப்படின்னு சொல்கிறீங்க. வசதி என்ன வசதி, எனக்கு நீ சொல்கிறப்ப எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, இந்த வாரம் லீவ் விட்டால் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நான் ஃப்ரெண்டு தானே, என்னை அங்கே கூட்டி போய் சுற்றி காட்டு, அப்புறமா அடுத்த வாரம் லீவ் விடும்போது எங்கள் வீட்டெல்லாம் கூட்டி போய் உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே, நான் என் அப்பா கிட்ட கேட்கணும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லவும், அதான் நம்ம இந்த வாரம் உங்கள் வீட்டுக்கு போகிறோம்ல, அப்போ கேட்டு பர்மிஷன் கேட்டு வந்துடலாம், அடுத்த வாரம் எங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு உங்கள்கிட்ட நார்மலாக பேசுகிறா, எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி சகஜமாக பேசுகிறா, மற்றவங்கள மாதிரி வியர்டாக பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அவகிட்ட ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா மேடம் வந்துட்டு எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க போல். ஸோ சரி வயன் நீ சாப்பிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே ரெஸ்ட் எடு, அண்ட் நாளைக்கு காலையில் காலேஜ் இருக்கும், நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போய்ட்டு அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நாளையிலேருந்து உனக்கு அவங்க இன்ட்ரோ கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. ஸோ எங்கே மேடம் வெளில போவாங்க போல், ஸோ இம்பார்ட்டண்ட் அதனால் ஓடிடுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இவளாவது நல்லா பேசுகிறாள்ன்ட்டு ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட கிளாஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நமக்குன்னு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, பரவாயில்ல நம்மக்கிட்டே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிம்மதியாக படுத்து தூங்குறீங்க. ஸோ நல்லா தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. ஸோ அவள் நைட்டும் வந்திருக்க மாட்டா, அடுத்த நாள் நேராக காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு நைட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகுதுல்ல. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் சத்தம் கேட்குற மாதிரி சாப்பாடாச்சுன்னா ஏதோ பெல் மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சத்தம் கேட்டு கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சா டைம் ஆச்சு அப்படின்ட்டு எட்டி பார்க்குறீங்க. எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாம் பிளேட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ உங்களுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. போயிட்டு இப்போ அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சாப்பாடு கூட தனியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறீங்க. வந்து படுத்து தூங்கிடுறீங்க. உங்களுக்கு இந்த கட்டில் எல்லாமே புதுசாக இருக்குது, என்ன இது ஒரு மாதிரி இரும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஊரில் வந்துட்டு கைத்து கட்டில் மாதிரி தான் வந்துட்டு நீங்களே எல்லாம் செஞ்சுப்பீங்க. இங்கே வந்துட்டு இப்படி ஃப்ளாட்டாக இருக்கவும் அதில் மெத்தெல்லாம் வேறு போட்டிருக்காங்க.
ஒரு மாதிரி மெதுக்குன்னு இருக்கா, இது ஒரு மாதிரி மெதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்த்துட்டே படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் மார்னிங் வந்துட்டு எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு அப்புறம் காலேஜுக்கு போகணும்ல. ஸோ உங்களுக்கு அப்பா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார்ல, புது ட்ரெஸ்ஸு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படி எடுத்து போட்டுட்டு நீங்கள் உங்களை எப்படி தலையெல்லாம் பின்னி பொட்டெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. உங்களுக்குன்னு புக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹாஸ்டலே தந்திருப்பாங்க, ஓகேவா, காலேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக்கோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு என்ன இது இப்படி இருக்குது, நம்ம ஊரில் பைதான் நட்டு போவோம், சரி ஓகே இது எப்படி மாட்டுறதுன்னு தெரியலையேன்ட்டு கையில் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அந்த பொண்ணுங்களை எப்படி மாட்டிகிட்டு போகிறாங்கன்னு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி இது இப்படி மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை மாட்டிக்கிறீங்க. ஸோ வார்டன்கிட்ட கேட்குறீங்க காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக காலேஜுக்குள்ளேயே தானே வந்துட்டு ஹாஸ்டல் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படியே போய்ட்டு இந்த மாதிரி போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீ படிச்சுக்கோமா, உன்னோட டிபார்ட்மெண்ட் இந்த சைடு இருக்கும், மோஸ்ட்லி ரைட் சைடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க. ஸோ அங்கே காலேஜுக்கு வந்துட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடுறீங்க. கிளாஸில் போய் உட்காந்தா எல்லோரும் வியடாக பார்க்குறாங்க. உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, என்ன இது இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா எல்லாருமே ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்காங்களா, இப்படி உடம்பு தெரியுற மாதிரி படிக்கிற இடத்துக்கும் போட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஓகேவா. ஸோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார மாதிரி இருக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா சாரா. ஸோ வந்ததுமே ஹக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சிரிச்சுட்டே. அப்பா இப்போ தான் சிரிக்கிற போலையே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இங்கே எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க சாரா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நல்ல வேளை நீ வந்த அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் அதுங்களாம் அப்படி தான், இத்தனை பேர் உன்னை பார்க்குறாங்க அப்படின்னா நீ ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற, ப்ரௌடாக ஃபீல் பண்ணு, எல்லாத்தையும் நீ திரும்பி பார்க்க வச்சுருக்கல அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நீ யூனிக்காக இருக்க, இங்கே பாரு இப்போ நானும் தான் வந்தேன், என்னை யாராவது பார்த்தாங்களா, கிடையாது. இப்போது 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க மட்டும் வித்தியாசமாக இருந்தால் பார்ப்பாங்க, எல்லோரும் திரும்பி பார்க்க தான் செய்வாங்க. ஸோ நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ஓகேவா. ஸோ அதுக்காக நீ வருத்தப்படலாம் கூடாது, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு டே தான் வராரு, ஓகேவா. ஸோ அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருப்பார். ஸோ ஹெச்ஓடி அவர் தான். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அண்ட் எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷில் தானே பேசணும். ஸோ எல்லோரும் வந்துட்டு அங்கே நார்மலாகவே இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு உங்களோட டர்ன் வருது. ஸோ சாரா வந்துட்டு பயப்படாத, நீ இங்கிலீஷில் பேசு, உனக்கு அது வரலைன்னா கூட பிரச்சனை கிடையாது, உனக்கு எது தெரியுமோ அதில் பேசு, ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தானே. ஸோ நீ பயப்படாத பதட்டப்படாத அப்படிங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. ஸோ சாரா வந்துட்டு நான் இருக்கேன்ல, நானும் கூட எழுந்திரிச்சு நிற்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட எழுந்திரிச்சு நிற்கிறா. ஸோ வந்துட்டு ஏன் 2 பேர் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க சார். ஸோ 2 பேர் நின்றுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அது வந்து என்னோடய பேர் அப்படின்னு சொல்லவும் அங்கே சுற்றி இருக்கிற பசங்களாம் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி இங்கிலீஷ், வி டோன்ட் நோ தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. சாராவுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன் நீங்கள்லாம் வந்துட்டு என்ன இங்கிலீஷில் தான் பேசுகிறீங்களா, உங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கணத்தில் பலான்னு ஒரு அறை கொடுக்குறா. ஸோ வந்துட்டு சாரா என்ன பண்ணுற அப்படின்னு கத்துறாரு. ஸோ இவன் ஐயோ அம்மான்னு கத்துறான். உடனே வந்துட்டு அடித்தா மட்டும் ஐயோ அம்மா, மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் தான், ஓவராக பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டேவும் இப்போ எதுக்கு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, இங்கே பார் சாரா, இந்த மாதிரி கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ அவள் வந்துட்டு சாரி சார், வேணா நீங்கள் பனிஷ் பண்ணிக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் இந்த இடத்துல அது ப்ரூவ் பண்ணோம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லோரும் வந்துட்டு தேவையில்லாமல் ஒருத்தவங்களை கலாய்க்கிறது, அவங்கள ஹர்ட் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. படிக்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் 4 பேர்த்துக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்களே இந்த மாதிரி கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிற பசங்களெல்லாம் வந்துட்டு திட்டுறா. ஸோ அதனாலேயே எல்லாத்துக்கும் உங்கள் மேலே கடுப்பாயிருது, இவளால் தான் நம்மளை திட்டுறா, இவளால் தான் நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவும் எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிருப்பாரு. இதுதான் உங்களுக்கு எல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லா கோவம் உங்கள் பக்கம் திரும்பிடுது. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்துருப்பீங்க, அதனால் வந்துட்டு இத்தனை பேர்த்த பார்த்தா உங்களால் பேச முடியாது என்னமோன்ட்டு நாங்கள் வேணால் ஃப்ரண்ட் டெஸ்க்கு வரவான்னு சொல்லி சாரா கேட்குறா. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் 2 பேர் முன்னாடி போய்க்கிறீங்க. இப்போ எந்திரிச்சு நின்று இங்கே பாரு, உன் முன்னாடி சார் மட்டும்தான் இருக்காரு, யாருமே இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு அப்படிங்கிறா. ஸோ இப்போ நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு தைரியமாக இருக்குது. ஸோ டேவும் உங்களை பார்த்து இங்கே பாரு,
நம்மளை பார்த்து யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதை பற்றியெல்லாம் மனசில் ஏற்றிக்கக்கூடாது. ஜஸ்ட் நீ ஆயிரு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழில் தான் பேசுகிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி பேசுவோம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகிடுது. அதுக்கப்புறமா நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க, செம்மையாக பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இவங்கெல்லாம் நார்மலாக இந்தியன் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, பட் நீங்கள் பேசுகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த ஃபாரினர் பேசுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இங்கே சாராவே வாய்ப்புன்னு உங்களை பார்க்குறா. ஸோ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சாராவுக்கும் தான் அப்படியே உங்களை பெருமையாக பார்க்குறாங்க. மற்றவங்களாம் அப்படியே பேன் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா உங்களோட ஸ்கூலில் வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் ஃபெனாட்டிக் சவுண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கிறது நம்ம ஏன்னு படித்தா ஃபெனாட்டிக் சவுண்ட் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த சின்ன சவுண்ட் தான் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிற குழந்தைங்க நிறைய விஷயம் கற்றுக்கணும், அவங்க வந்துட்டு எங்கே போய்ட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா எஜுகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லோரும் செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் அதாவது டே வந்துட்டு எல்லாத்தையும் கிளாப் பண்ண சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் வேண்டாம் வெறுப்பாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாரா தான் செம்ம ஹாப்பியாக கிளாப் பண்ணுறா. இப்படி தான் அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டே போகுது. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு சாரா மறக்கவே இல்லை. நீங்கள் கூட மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. சாரா உங்களை எழுப்புறா. ஹாய் எந்திரின்னு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, வா போகலாம் அப்படிங்கிறா. ஐயோ அம்மா அப்பாட்ட சொல்லாமல் இங்கேருந்து போனால் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, தனியாகலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் கூப்பிட்டு போகிற வாடி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் எல்லாம் சைன் பண்ணணும். ஸோ சைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகிறா. ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி போயிட்டு சண்டே ஈவினிங் கிளம்பிட்டு வந்துடலாம். ஓகேவா? இல்லைனா டேரெக்டாக காலேஜ் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறா. ஸோ அங்கேருந்து போனதுமே எப்படி சொல்கிறது, கரெக்டான பஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அதில் இந்த இடத்துல. ஸோ வந்துட்டு எந்த இடத்துக்கு போகணும், மெயின் பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு கேட்டுட்டு உங்களை கரெக்டாக கூப்பிட்டு போயிடுறா. அங்கேருந்து அதுக்கப்புறம் அவளுக்கு வழி தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு உங்களோட ஊருக்கு இப்போ தான் போகிறீங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அந்த மலையை அண்ணாந்து பார்க்குறீங்க. நீங்கள் ஆசையாக பார்க்குறீங்க, அவள் ஷாக்காக பார்க்குறா. ஏன்டி இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை மயன், இங்கேருந்து எப்படி வண்டி பஸ்ஸெல்லாம் இந்த மலை மேலே ஏறுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே அவள் கையை பிடிச்சிட்டு, பஸ்ஸு வண்டியெல்லாம் ஏறாது, நாம தான் ஏறணும் வா அப்படிங்கிறீங்க. அவளுக்கு செம்ம ஷாக்கு. இதை நாம்பளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே, ஆமாம் சாரா வா நம்ம போகலாம், இங்கேருந்து இப்படி சுற்றி போனால் லேட் ஆகும், இப்படி நேராக ஏறினோமா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறீங்க. செங்குத்தலாக இருக்குது, எப்படி இதில் ஏறுறது அப்படிங்கிறீங்க. அதுவா அங்கே பாரு நான் கூட்டி போகிறவான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறா. ஸோ சாரா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. சாரா வந்துட்டு முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஏன்னா அவளுக்கு இது தவறி விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிரிப்புக்கு அந்த இடத்துல நிறைய கயிறு கட்டியிருப்பாங்க. ஸோ கயிறெல்லாம் பிடிச்சி தான் போகணும். அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏண்டி தினம் இப்படி தான் வந்துட்டு வருவீங்க போவீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு பழகிடுச்சு, உனக்கும் பழகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு வழியாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது அங்கேருந்து மேலே ஏறி உங்கள் வீட்டு பக்கம் ரீச் ஆகிறதுக்கு. அவளுக்கு மூச்சே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக மேலே ஏறி உட்காந்துட்டா. அதுக்கு மேலே நடக்க முடியல அப்படிங்கிறா. சொன்னீங்க அவ்வளோதான். அங்கே பாரு, அங்கே சென்டரில் ஒரு பூச்செடி இருக்குல்ல, ஸோ அந்த வீடு தான் எங்களோட வீடு, வா போகலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி அது என்ன பூ வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த க்யூரியாசிட்டியில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்றா. ஸோ நீங்கள் நடந்தால் சரி தான் அப்படின்ட்டு அப்பாடான்ட்டு 2 பேரும் நடந்து போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட போனதுமே உங்களோட அப்பா வந்துட்டு அப்போ தான் சாப்பிட்டு கையை கழுவுறதுக்கு வெளியே வந்திருப்பார். வந்து பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு, ஏன் பிள்ளை இங்கே பாரேன், எனக்கு இந்த பிள்ளை வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ பக்கத்தில் சாரா வந்துட்டு, அதான் நாங்களே வந்துட்டோம்ல, நீங்கள் எதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. என்னோட வாய்ஸ் எல்லாம் கேட்குதுன்ட்டு அவர் இப்போ தான், அப்போ நெசமாகவே என் பிள்ளை வந்துருச்சா என்னை பார்க்கறதுக்குன்ட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஆமாப்பா இவ தான் கூப்பிட்டு வந்தா, இவ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ என்னம்மா எல்லோரும் காலேஜில் நல்லபடியாக பழகுறாங்களா, என் பிள்ளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்டே சொல்கிறாங்க. ஸோ சாரா வந்துட்டு, நான் அவளை பார்த்துக்கிறேன், அவள் என்ன பார்த்துப்பா, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறா. ஸோ அவ்வளோ தூரம் ஏறி வந்தால. ஸோ உடனே உங்களோட அம்மா வந்துட்டு, வாக்கண்ணு நான் அவனுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு டிஷ் செஞ்சுருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது அது சாப்பிட்றதுக்கு. அவளுக்கு ஐயோ இதெல்லாம் நல்லா இருக்குது, ஏன் எங்கள் ஊரில் இதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாங்க, நான் பேசாமல் இங்கேயே இருந்துட்டா அப்படின்னு நல்லா கேட்குறா. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி தான் நான்லாம் போயிட்டுருக்குது. எல்லோரும் அங்கே சாரா வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஸோ அவள் வந்துட்டு ஏன்டி உங்கள் ஊரில் எல்லோரும் என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நீ சின்ன ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கல அதனால தான் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா உன் ட்ரெஸ் இருந்தால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அங்கே இருக்கிறவங்களான்ட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க கண்ணத்தையெல்லாம். ஏன்னா அவள் செம்மையாக வந்துட்டு மாதிரி க்யூட்டாக இருக்காள்ல. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுனால வந்து தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அவளும் வந்துட்டு எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்க்குறா கண்ணத்தையெல்லாம். எல்லோரும் அழகாக க்யூட்டாக இருக்கீங்க, எனக்கு உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அங்கே ரொம்ப ஜெல் ஆகிட்டா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, இந்தா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அது போடவே தெரியல. ஏய் இரு எனக்கு இது போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டுக்கா. ஸோ நீங்கள் தான் அவளுக்கு வியர் பண்ணி விடுறீங்க. நீங்களும் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிப்பீங்க. இப்போ வந்துட்டு 2 பேருமே அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு எல்லாருமே எப்படின்னா அங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, அங்கெல்லாம் வந்துட்டு நைட் டைம் ஆச்சு அப்படின்னா எல்லோரும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ பொழுதுபோக்குக்கு எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் ஒன்றா கூடி உட்காந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ என்னென்ன தெரியுமோ அந்த மாதிரி பாடி காட்டுறது, நடிச்சு காட்டுறது, ஆடி காட்டுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ சாராவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இடமே. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக பாடுறாங்க அவங்க. இது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறா. ஸோ அவளும் கற்றுக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் பொண்ணு நீயும் சிட்டிலேருந்து தானே வந்த, எங்கே டான்ஸ் ஆடி காட்டு பார்க்கலாம் அங்கே எப்படி ஆடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லவும், அவள் வந்துட்டு இல்லை நீங்களாம் ஆடுறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ ஆடி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளும் வந்துட்டு எந்திரிச்சு ஆடுறா. செம்மையாக டான்ஸ் பண்ணுவாள். ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா இந்த வளையிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ பாட்டே இல்லாமல் மேடம் வந்துட்டு அப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. அவளாக ஒரு பாட்டு பாடிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு கை தட்டிட்டு இருக்கவும் நீயும் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்க டான்ஸ் தான் தெரியுமா, ஸோ நீங்கள் எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே இது நீ ஆடு நானும் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுறதை பார்த்து அவளும் ஆடிட்டு இருக்கிறா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நைட்டு சின்ன ஒரு தீப்பந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெளிச்சத்தில் இவ்வளோ கூத்தும் நடக்குது. ரொம்ப ஹாப்பியாக போகுது அந்த அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு சண்டேவா. ஸோ சண்டே வந்துட்டு உங்கள் வீட்டில் எதாவது சமைச்சு கொடுக்குறாங்க 2 பேர்த்துக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் கிளம்புறீங்க. ஸோ ஏறுறப்போ கூட அவளுக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இறங்குறப்ப தலையை சுற்றுது. வயன் நான் விழுந்து செத்துருவோம் போலேடி, வேறு வழி தான் கூட்டு போடி அப்படிங்கிறா. சொன்னீங்க சாரா இது ஒன்று தான் வலி அப்படிங்கிறீங்க. ஒன்று தான் வலியா போச்சா அப்படிங்கிறா. ஏய் இது ஒன்று தான்ப்பா வலி, வா நீ என் பின்னாடி வா, இப்போ என் முன்னாடி போனால் தான் உனக்கு பயமாக இருக்கும், என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு கூப்பிட்றீங்க. ஸோ அவள் காலை எடுத்து வைக்க மாட்டேங்கிறா. செங்குத்தலாக இருக்குது அந்த மலையே. ஸோ அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே உப்பு கட்டி எரிக்கும் அப்படிங்கிறீங்க. நீ தாங்குவியா அப்படின்னு கேட்குறா. நான்லாம் நல்லா தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே உப்பு கட்டி தூக்கிக்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு கரங்குட்டியாட்டு தாவிக்கிறா. இப்போ 2 பேரும் வந்துட்டு அப்படியே அங்கே இறங்கி போகிறீங்க. ஆக்சுவலாக அவள் தான் நீங்கள் தான் இறங்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க மேலே உப்பு கட்டி எறிந்திருப்பா. ஸோ பிகி பேக் மாதிரி தூக்கிட்டு அப்படியே கைத்தெல்லாம் பிடிச்சி அழகாக நடந்து போகிறீங்க. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஒயனே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாடி, நான் வெயிட்டாக இல்லையா, எப்படி நீ நடக்கிற இந்த இறக்கத்தில் கூட பயம் இல்லாமல் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கா. சொன்னீங்க இங்கே பாரு இன்னொருக்கா பேசினா இங்கே கீழே போட்டுருவேன், அமைதியாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஃபைனலாக கீழே இறங்கியிருப்பீங்க. ஏறப்போ தான் 2 மணி நேரம் ஆயிருக்கும். இறங்குறப்போ ஒரு மணி நேரத்தில் இறங்கியிருப்பீங்க. ஸோ இறங்கிட்டு அப்புறம் பஸ் வருது. ஸோ பஸ் ஏறி அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி வந்துட்டு நைட்டு வந்து காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா சாரா பேச ஆரம்பிக்கிறா. பாருங்கள் எனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சி, இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி, அந்த பூச்செடி எனக்கு வேணும், எங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அத்தனையும் உங்கள்கிட்ட ஒப்பிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு அது பழகுன இடம். ஸோ போர் அடிக்குது. நீங்கள் வந்துட்டு போர் அடிக்குது அப்படிங்கிறீங்க. இருப்பா எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, அது இதுன்னு சொல்கிறா. அவள் பேசுகிறது தாங்க முடியாமல் நீங்கள் அப்படி தூங்கி இருப்பீங்க. ஸோ அப்படி தான் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ஆகுது. காலேஜ் கிளம்பணும்ல. ஸோ 2 பேர் எழுந்து கிளம்புறீங்க. அவளுக்கு இன்னும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்களோட அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இங்கே பாரு ஒரு மாதிரி வரன்னு சாப்பிட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேன்டீன் சாப்பாடு பழிச்சிட்டே இருக்கா. ஸோ உங்களுக்கு அது நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு அது உங்களுக்கு. ஆனால் அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சா. ஸோ இது பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பேசாமல் உன்னோட அம்மா இங்கே கேன்டீனில் சாப்பாடு செய்யறதுக்கு வச்சிடலாமா, அதாவது இந்த கேன்டீனே அவங்களுக்கு வந்துட்டு எடுத்து சமைச்சு கேன்டீன் ஆர்டர் கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்லாம் கேட்குறா. நீங்கள் வாய மூடு, இத்தனை பேர்த்துக்கு என் அம்மா என்ன சமைக்கிறது, அவங்களே நான் படித்து முடிச்சு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நீ அவங்கள சமையல்காரி வேலைக்கு போக சொல்கிறியா அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ண சொல்கிறேன், அதுக்கு வித்தியாசம் இருக்குது பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேர் பேசிட்டு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப காலேஜ் போகிறீங்க.
ஸோ இந்த மாதிரி தான் சாரா நீங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே கிளாஸ் எடுப்பாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்பவுமே வந்துட்டு டேக்கு தான் வரும். ஸோ அவர் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கீங்கல்ல, அதனாலே அவரும் உங்ககிட்ட ரொம்பவே நல்லபடியாக பேசுவார். ஏன்னா மற்றவங்களாம் உங்களை வந்துட்டு புலி பண்ணுவாங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார். ஸோ இப்படி ஒரு நாள் வந்துட்டு சாராவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அவள் வீட்டில் வந்து அவளை கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் மட்டும் தான் காலேஜ் போகணும், ஸோ உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் வேறையாக இருக்கா, ஸோ ஒரு மாதிரி பயமாக வேறு இருக்குது தனியாக போகிறதுக்கு. அவள் இல்லாமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி அவள் இல்லாமல் தான் போகணும், என்ன பண்ண போகிறாங்களோன்னு தெரியலையேன்ட்டு பயந்துகிட்டே போகிறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் காலேஜுக்கும் போயிடுறீங்க. போனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு சும்மா ஆளுக்கு புள்ளி பண்ணுறாங்க. இதை பாரு, இங்கே பார்த்தியா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே பார்த்தியா இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டயே வந்து உங்கள் சடையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டெல்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் இது என்னது மச்சமா அப்படின்னு சொல்லிட்டு சுரண்டி சுரண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு, இது என்னது இவ்வளோ லாங்காக இருக்குது, இந்த கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கட் பண்ணி விட்டுறாங்க, க்ராப் டாப் மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை இதெல்லாம். அன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் பிரேக் பீரியடில் நடக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நடக்கவும் கரெக்டாக பிரேக் முடிஞ்சு டேவோட கிளாஸ் தான். சரின்னு வரலான்னு வந்திருப்பார் கொஞ்சம் முன்னாடியே. வந்து பார்த்தா இந்த மாதிரி எல்லோரும் கூட்டமாக நின்றுருக்காங்க. என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு எல்லாத்துக்கும் செம ஷாக்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு சார் அது வந்து சும்மா அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டோம், விளையாடிட்டு இருந்தோம், அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதான் அந்த மாதிரி அவளை மாடலாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அழுதுட்டுருக்குறீங்க. டேக் அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டவருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணாபிரான்னு திட்டி நேராக கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்லேயே விட்டுறாரு. ஸோ பிரின்சிபலுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஒரு பொண்ணு உங்களெல்லாம் நம்பிக்கையோட படிக்க வந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அதாவது நீங்கள் இந்த இடத்துல படிச்சுட்டு இந்த ஒரு மென்டாலிட்டியோட வெளியே போனால் நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் படிக்க சொல்லி கொடுக்குற எங்களோட காலேஜுக்கு தான் கெட்ட பேர். ஸோ எல்லாத்தையும் நான் சஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மந்த்து சஸ்பென்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1-2 பேர் வந்துட்டு அந்த அன்றைக்கி லீவில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா வெளியே போயிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தவிர மற்ற அந்த கிளாஸ்லேருந்து அவங்களை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ சுற்றி நின்று அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு இப்போ ஒரு 10 பேர் தான் இருக்கிறீங்க உங்களோட சேர்த்து. ஒரு 2 நாள் கழித்து சாரா வந்துடுவா. வந்து பார்த்தா யாரையுமே காணும். என்ன எல்லோரும் வரல, எங்கே போயிட்டாங்க, ஏதாவது வேறு லேப்க்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க, அழுகுறீங்க, அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. நான் இல்லாதங்க அடித்தாலும் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. நான் இனிமேல் என்னன்னாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறா. சொன்னீங்க அழுதுகிட்டே அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு டே வராரு. ஸோ டே வந்து பார்த்துட்டு அவள் ஹக் பண்ணிட்டு இருக்கவும், உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, நீ வரலன்னா அவளை கூட லீவ் போட வச்சுக்க சரியா, எந்நேரம் நான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவளுக்கும் புரியுது, ஏன்னா அந்தளவுக்கெல்லாம் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், எல்லோரும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அதான் அவளுக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமே எழுத முடியாது, அது எல்லாமே அரியர் தான். ஸோ அவங்க வந்துட்டு கடைசியாக தான் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அரியர் வந்தது அரியர் தான் ஓகேவா. ஸோ ரீ எக்ஸாம் வந்தது அவங்க எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பில் இருந்திருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு 1 மந்த் போகுது. 1 மந்த் கழிச்சு எல்லோரும் திரும்ப ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறப்போ சும்மாவாக இருப்பாங்க, அவ்வளோ வெறி எல்லாத்துக்கும் டே மேலே உங்கள் மேலே. அண்ட் இது வந்துட்டு அவர்கிட்டே வந்து வேணே பண்ணல. ஸோ எல்லோரும் தப்பு பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு லேப் இருக்கும். ஸோ லேப் எல்லாம் முடிஞ்சு வந்துட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க, செம்மையாக படிப்பீங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்லேருந்து எல்லாம் கோடிங் ஃபுல்லாக அத்துப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அப்சர்வேஷன் இருக்குது. சாராவுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ சாரா வந்துட்டு என்னை விடுடி, என்னால் முடியல, சாமி படிப்பாளி உன் கூட ஏன்டா வந்தேன்னு இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறா. வாந்தி வந்தால் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வரல, போய் சொல்லாதவா, படிக்கலாம், உனக்கு சொல்லித்தரேன், எக்ஸாம் இருக்குது சாரா அப்படிங்கிறீங்க. ஏன்னா அவள் வந்துட்டு படிக்கவே மாட்டேன் சொன்னீங்க, ஏதாவது பிடிச்சி படிக்க சொல்லி தருவீங்க. ஸோ அப்போ தான் நல்ல மார்க் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கேட்கவே மாட்டேன்டா, ஆளை விடுற அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ பெரிய லேப் ஓகேவா. ஸோ அது கம்ப்யூட்டர் லேப், பெரிய லேப். நீங்கள் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ டே வந்துட்டு வெளில போயிட்டு வந்திருப்பார். ஸோ லேப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அங்கே வரும்போது கரெக்டாக எல்லோரும் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களும் உள்ளே இருந்திருப்பீங்க அண்ட் சாரா வெளில போயிட்டா, அண்ட் டே வந்து உள்ளே வந்திருப்பாரா. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா டபக்குன்னு வந்துட்டு உங்களெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க லேப்லேயே. ஸோ இப்போ வந்துட்டு டே வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் ஆகலை. ஸோ அவர் போட்டு கதவை தட்டிகிட்டு இருக்கவும் உங்களுக்கு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி பார்த்தா கதவு சாத்தி இருக்குது. டே தான் நிற்கிறாரு. சார் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு,
ஓய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ப்ரோக்ராமிங் போட்டுட்டு இருந்தேன், ஒன்று மட்டும் எனக்கு எரர் காட்டிகிட்டே இருந்துச்சு, அதான் சரி பண்ணுறதுக்கு தெரியல, எப்படின்னு கோடிங்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன் சார் நெட்டில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, என்ன எரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் இது கூட பார்த்துக்கலாம், என்னாச்சு கதவு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கதவை யாரோ தெரியாமல் லாக் பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்க தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சாரா வந்துட்டு இப்போ தான் வெளில போனா, அவள் வாஷ்ரூம் போயிருக்கா, வந்துடுவா, வந்து திறந்து விடுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், சரி ஓகேவா அது வரைக்கும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட் கேட்டு நெட்டெல்லாம் தேடி இருப்பீங்க, நிறைய புக் அப்படியே உங்கள் டேபிளில் அடுக்கி வச்சுருக்கீங்க, அத்தனையும் தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டேக்கே ஆச்சரியமாக இருக்குது, உன்னால் இத்தனை புக்கும் படிக்க முடியுதான்னு கேட்குறாரு. ஆ இதெல்லாம் தேடி பார்த்தேன், எதுலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும், இத்தனை புக்கில் என்ன தேடினேன் அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து தேடிட்டேன், எப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே தேட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த கோடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் தான், டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றீங்க, எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சார் நான் ஃபஸ்ட்டு இந்த கோடுக்காக தேடுனா அப்போது இதை நான் பார்த்தேன் இந்த இடத்துல, ஸோ அதனால் கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சா, அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு கோடு வந்துட்டு டீபக் ஆகிட்டே இருக்குது, பக் ஆகிட்டே இருக்குது, ஸோ எனக்கு அதை டீபக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எதில் எனக்கு பக் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து, அது வந்துட்டு ஒரு சின்ன இதுதான், ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவருக்கு அது ஈஸி தான், ஸோ சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. சார் தேங்க்யூங்க சார், ரொம்ப தேங்க்ஸ், இதுக்காக நான் 1/4 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணினேன் தெரியுமா, ஃபஸ்ட் டைம் கிட்டே கேட்டுருப்பேன், சார் இனிமேல் ஏதாவது டவுட்னா டக்குன்னு உங்ககிட்டே கேட்டுறேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சிரிச்சிட்டே, சரி ஓகே எங்கே உங்கள் ஃப்ரெண்டு என்ன காணோம் அப்படிங்கிறாரு. தெரியலையே, அந்த நாய் வாமிட் வந்துட்டு போனால் சார் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இருங்க நான் ஆஃபீஸில் ஸ்டாஃப் யாராவது கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க, யாருமே எடுக்கலை. ஸோ என்ன அப்படின்னா அவங்க உங்களை வச்சு க்ளோஸ் பண்ண உடனே வெளியே பூட்டு போட்டுட்டாங்க, ஓகேவா. ஸோ சாரா வந்துருப்பா, வந்து பார்த்தா பூட்டியிருக்கா, அப்போ இந்த நாய் போயிட்டா போலே, சரி ஓகே நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு வந்திருப்பா. கிட்டத்தட்ட அவளும் அங்கங்கே ஆடி அசைஞ்சு, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாள், மற்ற எல்லாத்துக்கூட நல்லா பேசுவாள், ஓகே. ஸோ இந்த மாதிரி அவள் ஜோவியல் டைப்பு. ஸோ எல்லாத்துக்கூடய அட்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு இந்த வைன் வந்துட்டு நேராக போயிருப்பாள், நேரம் போயிட்டு புக்கு விழுந்து படிச்சுட்ருப்பா. அங்கே போனால் என்னையும் படிக்க சொல்லுவாள், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேன்டீன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறா. ஸோ அவள் கூட இருக்கிற மற்ற கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பிள்ளை உனக்கு சொல்லி கொடுக்குது, அதே பெரிய விஷயம், மற்றவங்க யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா, எல்லோரும் அவங்கவுங்க படித்தா போதுன்னு நினைப்பாங்க, ஆனால் அவனுக்கு சொல்லி கொடுக்குறா, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேறு கிளாஸ் பசங்க, ஓகேவா. உங்கள் கிளாஸ் பசங்க தான் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க, ஸோ மற்ற கிளாஸ் பசங்களாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லவும், ஐயோ என்னால் முடியல, என்னால் படிக்க முடியல, எனக்கு தலை வலிக்குது, கம்முன்னு இருங்க, நைட்டு கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடணும், அப்போ தான் நான் ஹாஸ்டலே போவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த அன்றைக்கின்னு பார்த்து கேன்டீன்லேயே இருந்தாரா. ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, டேவோ எல்லாத்துக்கும் கால் பண்ணி பார்க்குறாரு, யாருமே எடுக்கலை. ஸோ இப்போ விடிய காலை ஒரு 4 மணி இருக்கும், நீங்கள் அப்படின்ற ஒரு மாதிரி பயத்தில் வந்துட்டு, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு நீங்கள் பயப்படுறீங்கிறதுக்காகவே, ஓகே நீ போயிட்டு நீ படிக்கிறனா படி, இல்லைனா தூங்கினா அங்கேயே படுத்து தூங்கு, பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பயந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நீ இருந்துக்கோ, நான் இங்கேயே யாராவது வராங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் கதவுக்கிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் போயிட்டு தனியாக கொஞ்சம் தள்ளி போய் படுத்து அப்படி தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் விடிய காலையிலே ஆகுது. ஸோ இயர்லி மார்னிங் வந்துட்டு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. ஸோ நீங்கள் கதவு திறக்கிற சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு ஓடி வரீங்க. ஓடி வந்து பார்த்தா அங்கிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்காரா. ஸோ அவர் அந்த வாசல்கிட்டே படுத்து தூங்கியிருப்பார். ஸோ நீங்கள் அவரை எழுப்புறக்கும் கரெக்டாக அந்த கதவை திறக்கிறாங்க. ஸோ அந்த கதவை திறக்கும்போது எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டேவும் வந்துட்டு இப்போ தான் எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிக்கிறப்போ எந்திரிச்சு 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்களா, பார்த்தா உங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. இவங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஸோ இப்படி டேவ் எந்திரிச்சு இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ பிரின்சிபல்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. சார் நைட்டு வந்து லாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுவும் பேசாதீங்க டே, எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னும் நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் ஊருக்காரங்களாம் இருந்துட்டு என்னன்ட்டாங்கன்னா, இப்படி வயசு பிள்ளை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, உங்களை நம்பி தானே படிக்க அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. பிரின்சிபலும் சமாதானப்படுத்துகிறாங்க, எங்கள் ப்ரொஃபஸர்லாம் அந்த மாதிரி கிடையாதுன்னு. ஆனால் அவங்களாம் கேட்குற மாதிரி இல்லை. அவங்களாம் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த ஊர் சைடில் இருக்கிறனால அவங்க டக்குன்னு வந்துட்டு, இப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணால் எங்கள் பிள்ளைய நாளைக்கு யார் கல்யாணம் பண்ணிக்குவா, ஒழுங்க மாட்டியாதே இப்போவே வந்துட்டு எங்கள் பிள்ளை கழுத்தில் தாலி கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்றுமே புரியல, என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது, எங்கள் பிள்ளை காலத்தில் தாலி கட்டுங்க, நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கேயே நின்றுட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அப்படியே அங்கே அந்த பக்கம் நின்றுட்டு, சார் நாங்கள் தான் சொன்னோம்ல
இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நடக்கும்னு சொல்லிட்டு. ஏங்க சார் இப்படி பண்ணீங்க, இப்படி வந்து மாட்டிட்டீங்களேன்னு வேறு சொல்கிறாளுங்க. ஒன்றுமே புரியல யாருக்குமே. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துலயே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆகிடுது. பிரின்சிபலும் வந்துட்டு வேறு வழி இல்லை, அது பெரிய பிரச்சனை ஆகிடும், காலேஜுக்கு பெரிய கெட்ட பேர் ஆகிடும். உன்னை பற்றி எனக்கு தெரியும்ட்டே, பட் இந்த டைமில் வேறு வழி இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழியே இல்லாமட்டே வந்துட்டு உங்கள் கழுத்து தாலி கட்டுறாரு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் பேனுன்ட்டே இருக்கீங்க. ஆனாட்டே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, ப்ளீஸ் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது நான் என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் டேக்கு கடுப்பாயிடுச்சு, அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஓகே, இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் போட்டார், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லலான்னு சொல்லிட்டு இன்ட்ரோவே, ஜஸ்ட் இது இன்ட்ரோ தான். இன்ட்ரோவே நான் 3/4 மணி நேரத்துக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த பார்ட்டு ஃபுல்லாக ஸ்டோரி முடிக்கிறப்போ நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் சீனியரே நீங்கள் கேட்டிங்கல்ல, ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்கான்னு தெரில, பட் நீங்கள் சொன்ன டைட்டிலுக்கு என் மண்டைக்குள்ளே என்ன ஓடிச்சோ அதை அப்படியே வந்து சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ தப்பாக இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அடடா சரகேங்க.